ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்கலாம். மார்னிங்கே அத்தை ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அத்தை கூட ஆதரனுமே போயிருந்தான். அங்கே மிஸ் வந்துட்டு பென்சில் கொடுத்துருப்பாங்க போல், அதை தான் என்கிட்ட வந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். பென்சிலா? யார் கொடுத்தா? மிஸ்ஸா? எங்கே போன நீ இப்போ? யார் கூட? சூப்பராக இருக்குடா பென்சில். என்ன எழுதுவ பென்சிலில்? ஏபிசிடி எழுதுவியா? சரி சரி. ஈக்கு அப்புறம் ஆச்சா? மார்னிங்கே ஹஸ்பண்ட் ஈரல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன், சாத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு. நம்ம வடச்சட்டில் பண்ணும்போது ரொம்ப நேரம் வேகிறதுல ஈரல் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பண்ணுறதுமே ஈஸி, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் அம்மா பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட கேட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஈரல் போட்டுட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆதிரனுக்கு ஹேமாஸ் கிச்சன்லேருந்து ஸ்ப்ரவுட்டர் ராகி சாக்கோ பேன் கேக் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது கூட நம்ம வந்து முட்டை வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி பால் மட்டும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். ஹேமாஸ் கிச்சனோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நார்மல் பேன் கேக் பவுடர் கூட இருக்குது. அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு நேந்திரம் போல் வேக வச்சுருந்தேன். அது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நானுமே சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வேற ஒரு மினி விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.